நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது உள்ளதை சொல்வோம் வர்க்க சொல்வோம் நிகழ்ச்சி. நாடு முழுவதும் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பேசுபொருளாக இருக்கிறது. மக்கள் போக்குவரத்திற்காக எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழித்தடமாக விமான போக்குவரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எளிமையான போக்குவரத்து இன்று மிகவும் கடுமையான ஒரு போக்குவரத்தாக மாறி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாடு முழுவதும் விமானங்களை பயணிக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இண்டிகோ. இண்டிகோ நிறுவனத்தில் என்ன நடக்கிறது, எதனால் இது நடக்கிறது, இதன் தீர்வு என்ன என்பதை நம்மோடு பேச காத்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர், அறம் செய்வோம் அறக்கட்டளையின் நிறுவனர் சகோதரர் விவேக். அவரோடு தொடர்ந்து பேசுவோம். விவேக், இன்று நாடு முழுவதும் இண்டிகோ என்ற ஒரு சொல் மக்கள் கிட்ட பரவலா பேசப்படுது. இண்டிகோ நிறுவனத்துல என்ன பிரச்சனை, எதனால் இது நடந்தது? சார் வணக்கம் சார். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் அவியேஷன், இவங்க யூனியன் மினிஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா 2024 ஸ்டார்டிங்லேயே ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்றாங்க. இது எதுக்காகனா முழுக்க பைலட்டோட நலன் பேஸ் பண்ணி. ஸோ ஒரு சில பைலட் அசோசியேஷன் பிளஸ் உள்ள இருந்தே சிவில் அவியேஷன்ல இருந்தே கம்ப்ளீட்டா மேல ரெக்வஸ்ட் போகுது டிஜிசிஏக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு சில சலுகைகள்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கம்ப்ளீட்டா ரெஸ்டே இல்லாம உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நார்மல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஓகேங்களா, வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு முறை போயிட்டு லேண்ட் பண்றதும் ஒவ்வொரு முறையும் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூவா பைலட்ஸால டிராவல் பண்ண முடியல. ஸோ அதிகமான மெம்பர்ஸை இன்னும் உள்ள நம்ம எடுத்தா, உள்ள வேலைக்கு எடுத்தா அவங்களுக்கான அந்த வேலை பளுக்கள் குறையும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது. ஸோ இதை டிஜிசிஏ கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஜனவரியில ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இந்த வருஷம் ஜூலைலயும் நவம்பர்லயும் 2 பேஸா இதை இன்ட்ரோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் ஜூலைல முடிஞ்சது, செகண்ட் பேஸ் நவம்பர் 1ல ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட லாஸ்ட் எண்டிங் டைம் நமக்கு நவம்பர் 30. இதோட ரூலே என்னன்னா, இவங்க ஃப்ரேம் பண்ண முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பைலட்ஸ்க்கான அந்த ரெஸ்ட் டைம் 36 ஹவர்ஸா இருந்தது சார். இப்போ அந்த 36 ஹவர்ஸை 12 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 48 ஹவர்ஸா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, மிட் நைட் அண்ட் இயர்லி மார்னிங் இந்த லேண்டிங் டைம் இதுக்கு முன்னாடி 6 முறை பண்ணணுன்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த 6 முறைன்றது குறைச்சு 6 முறைன்னும் போது வீக்லிக்கு பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 6 முறைன்றது இப்போ 2 முறையா மாத்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, மிட் நைட் கண்டினியூ டிராவல் பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை முழுக்க பைலட் நலனுக்காகவும் பிளஸ் அதில் டிராவல் பண்ற மக்கள் நலனுக்காகவும் தான். கவர்மெண்ட்ன்றது அல்டிமேட்டா மக்களுக்காக தானே கண்டி, எந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்காகவும் இல்லை. ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு நிறுவனமே ஆளுங்களை அதிகமா வேலைக்கு எடுக்கணும். எடுத்தா மட்டும்தான் நீ உன்னோட ஆளுக்கு ஒருத்தருக்கு 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கும்போது அடுத்தவர் ஃபிளைட்டை இயக்கத்துக்கு அந்த டைம்ஸ் கரெக்டா இருக்கும். பிளஸ் அவங்களுக்கும் நஷ்டமடையாமல் இருக்கும்னா டெஃபினட்டா அவங்க ஆளுங்களை அதிகப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இன்னைக்கு விமான போக்குவரத்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு மக்கள் அதிக அளவுல இதை பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது இண்டிகோ நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, பர்டிகுலரா அதிகமா ஆள் எடுத்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கு. குறுக்கீடு மன்னிக்கணும், சொல்லுங்க சார். இந்தியா முழுவதும் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஸ்பைஸ் ஜெட், இது மாதிரியான நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த நிறுவனங்கள்லாம் இந்த பிரச்சனைகள் இல்ல. குறிப்பா இந்த இண்டிகோ அப்படின்ற இந்த ஒரு நிறுவனத்துல மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்து மூலமா மட்டும் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது? சார் சிம்பிளா சொல்லணும்னா மோனோபோலி தான் சார் ரீசன். என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ்ல அதிகபட்சமா 5 ஏர்வேஸ் நிறுவனங்கள் தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ற சிம் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஒரு பிஃபோர் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு என்னென்ன இருந்தது, ஏர்டெல் இருந்தது, ஏர்செல், ஐடியா, வோடஃபோன், டொகோமோ, இந்த மாதிரி பல்வேறு நிறுவனம் இருந்தது. அப்போதான் ஜியோ உள்ள வரும்போது என்ன பண்ணா, முழுக்க ஃப்ரீ கான்செப்டா கொடுத்தான். ஸோ அவன் ஃப்ரீயா கொடுக்கும்போது யாராலுமே தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா மற்ற நிறுவனங்கள்லாம் இதை மட்டும் தான் நம்பி இருந்தான். போட்டி போட முடியாம வீழ்ந்த கதைகள் ஆமா அதிகம் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றான், ஜியோ ஸ்டார்டிங்ல மக்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து ஈஸியா உள்ள வரான். உள்ள வரும்போது மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா ஜியோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த நிறுவனத்தாலுமே தாக்கு பிடிக்க முடியல, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கழுறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா
பிரசன்ட்ல இன்னைக்கு இருக்கிற நிறுவனம் இவங்க எல்லாருமே போய் வெறும் ஜியோ ஏர்டெல் மட்டும் தான் இருக்கான். அன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்த ஜியோ இன்னைக்கு அவன் வந்து 399 ரூபாய் நீ ரீசார்ஜ் பண்ணாதான் அவனுக்கு கொடுப்பேன்றான். மக்களால வேற யாருக்குன்னா தேடி போக முடியுமா? முடியல. காரணம் என்ன? இங்க வந்து மார்க்கெட்ல வந்து போட்டி போடுறதுக்கான நிறுவனங்கள் இல்ல. போட்டி போடுறதுக்கு நிறுவனங்கள் இல்லைன்னும் போது மக்களுக்கு ஆப்ஷனே இல்லை இங்க. இவன் இல்ல அவன். சோ அவன் சொல்ற ரூல்ஸ், அவன் சொல்ற ஃபீஸை தான், அதை தான் நம்ம கட்டி நமக்கான சேவையை நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி ஃப்ரேம் பண்றீங்கன்னா இந்தியாவுடைய விமான போக்குவரத்து இண்டிகோ அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட தான் கட்டுப்பாட்டுல இருக்குன்றீங்க. டெஃபினட்டா சார். ஏன் சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் வந்து 60.4% வந்து ஏர்வேஸ் ரூட்ஸ் வந்து ஓவரால் 100%ல 60.4% வந்து இண்டிகோ மட்டுமே வச்சுட்டு இருக்கான். ஏர்வேஸ் ரூட்ஸ்ல ஓவராலா 631 ரூட் சம்திங் இருக்கு. அந்த ரூட்ல 60% வந்து இவன் மட்டுமே வைக்கிறான். சிம்பிளா சொல்லணும்னா 10ல் 6 மக்கள் வந்து இண்டிகோ மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா இண்டிகோ பிளைட்ஸ் வந்து 2200க்கும் மேற்பட்ட பிளைட்ஸ் இயக்குறான். டொமஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இதுல டொமஸ்டிக் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 டெஸ்டினேஷனுக்கு அதிகமாகும். இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் 40 டெஸ்டினேஷனுக்கு அதிகமாகும். இந்தியாவில இண்டிகோ மட்டும் இயங்குறான். ஒரு நாளைக்கு மட்டும் நான் சொல்றது 2200க்கும் மேற்பட்ட பிளைட்டுகள் இயக்குறான். அப்படின்னும் போது மக்களோட பெரும்பான்மையான மக்கள் வந்து கம்ப்ளீட்டா இண்டிகோவை மட்டுமே இப்போ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றான்னா இண்டிகோவை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது மற்ற ஏவியேஷன் கம்பெனிஸ் எல்லாம் அடி வாங்குறான். இதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்ம ரீசனா சொல்லலாம் சார். ஏன் என்ன எதுக்காக சொல்றோம்னா இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து ஒரு மிக்சடு எக்கனாமி தான். பப்ளிக் பிளஸ் பிரைவேட். பப்ளிக் வந்து 51%, பிரைவேட் வந்து 49%. டெஃபினட்டா இந்த பப்ளிக் பிளஸ் பிரைவேட் ஏன் வந்து பப்ளிக் 51% வச்சுட்டு இருக்கோம்னா மிக்சடு எக்கனாமியா இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களுக்கான ஒரு நாடா இருக்கும். கண்டிப்பா இப்ப பிரைவேட்டுக்கு வந்து மேக்சிமம் நம்ம கொடுத்துட்டோம்னா பிரைவேட் வந்து மக்கள் நீடே பார்க்க மாட்டாங்கல்ல சார். பீப்புள் நீடுன்றது அவனுக்கு அவசியமே இல்லைல்ல. அவனோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள்னா நான் வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வரல, சம்பாதிக்கிறதுக்கு தான் வரேன். பட் கவர்மெண்ட் அப்படி இல்லை. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் மைண்டட். ஸோ 60.4% போது இங்க கம்ப்ளீட் மோனோபோலி இண்டிகோ ஆயிடும். வந்து வெளிநாடுகள்ல வந்து போர் நடக்கும் போது கூட அங்க வந்து மாணவர்களை சிக்கி இருக்கும் போது இங்க இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் போயிட்டு மாணவர்களை வந்து கொண்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து இந்தியா வந்து சேர்த்தாங்க. அங்க வந்து இந்த மற்ற தனியார் நிறுவனங்களோ மற்ற நிறுவனங்களோ உதவி செய்ய முன் வரது. அந்த சூழ்நிலை அரசுக்கு சொந்தமான அந்த விமான போக்குவரத்து நிறுவனம் தான் மாணவர்களை பத்திரமா கொண்டு வந்து இந்தியா சேர்த்த ஒரு முக்கியமான ஒரு பெருமை பங்கும் அரசுக்கு தான் இருக்கு. பட் இப்ப அந்த நிறுவனம் முதல்ல இப்ப அரசு கிட்ட இல்ல, அந்த நிறுவனமும் இப்ப தனியார் கிட்ட போயிடுச்சு. அதுதான் சார் முக்கியமான ரீசன் இதுதான். சோ இந்த மாதிரி அரசு கிட்ட இருக்க வேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து தனியார் மயமாக்குதெல்லாம் இங்க நடக்கும்போது பீப்புளை வந்து இங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒரு வாகனம், ஒரு பேருந்தோ இல்ல ஒரு கார் இல்ல ஒரு ரயில் இது ரத்து செய்யப்பட்டாலே ஏகப்பட்ட பயணிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. 100க்கும் மேற்பட்ட பயணிகள். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பிளான் பண்றோம், ஒரு நிகழ்ச்சி போறோம், ஒரு நல்லது போறோம், கெட்டது போறோம், திட்டமிட்டலோட நம்ம போறோம். நேரத்தை மிச்சம் பண்றதுக்காகவும் சிக்கனம் பண்றதுக்காகவும் தான் நம்ம ரொம்ப வேகமான பயணங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி வேகமான பயணங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு முதல் ஆப்ஷன் விமான போக்குவரத்து தான். இப்ப ஒரு விமானமோ இல்ல ஒரு ரயில் பயணமோ தடைப்பட்டாலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம கேள்விப்படுறோம் ஒரு நாளைக்கு 800 விமானங்கள் ரத்து, 600 விமானங்கள் ரத்து, 1000 விமானங்கள் ரத்து அப்படின்னு கேள்விப்படுறோம். ஒரு விமான நிலையங்கள மக்கள் போராடுறத பாக்குறோம். இப்ப சமீபத்துல நான் ஒரு காட்சியை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு வந்து மாதவிடாய் ஆயிடுச்சு, உடனே நாப்கின் வேணும்னு வந்து கத்துறாரு. அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அந்த இண்டிகோ நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் அது ஒரு பொருட்படுத்தவே இல்லை. இன்னும் சில இடங்கள்ல வந்து மக்கள் ஆண்கள் வந்து தன்னுடைய மேல் சட்டையை கழட்டி அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை கூட நம்ம பாக்குறோம். இவ்வளவு காம்ப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப மத்த நிறுவனம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த புதிய விதிகளை வந்து அமல்படுத்துறதுக்கு எல்லா நிறுவனத்துக்கு தான் மேல கொடுக்குறாங்க. சோ மீதி நிறுவனங்களை அதை வந்து அந்த கால அவகாசத்தை சரியா பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி இது டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்படி அந்த உத்தரவின் அடிப்படையில இந்த விதிகள் வகுக்கப்படுது. அந்த விதிகள் வகுக்கப்படும் போது அதுக்கான கால நேர அவகாசமும் வந்து விமான நிறுவனங்கள் வழங்கப்படுது. அந்த கால அவகாசத்தை சரியாக பயன்படுத்திய நிறுவனங்கள் வந்து அதை அமல்படுத்திருக்கிறாங்க. அந்த விமானங்கள் வானிலை பறந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு இந்த இண்டிகோ நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை சார்? இங்க என்னன்னா நான் தான் இங்க வந்து அதிகமா இருக்கேன். சோ நீ சொல்றத நான் கேட்க முடியாது, நான் சொல்றத தான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் மற்ற நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்ட விதிகளை நான் ஏத்துக்க மாட்டேன். ரொம்ப கடுமையான விதிகள் வேணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசு வகுக்கக்கூடிய விதிகளையோ ஒரு நீதிமன்றம் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்களையும் ஒரு நிறுவனத்தால வந்து கடைபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு இன்னும் கடுமையான விதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். கவர்மெண்ட் தான் எல்லாம்.
ஓகேங்களா. யூனியன் கவர்மெண்ட் தான் எல்லாமே. ஒன்றிய அரசு ஒரு விதிகளை விதிச்சா அது கடுமையான விதிகளா இருந்து இவங்களை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ற நிலைமை தான் டெஃபினட்டா ஃபியூச்சர்லயும் ஏற்படும். இதுல என்னன்னா கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இந்த 9 நாட்கள்ல மட்டும் 4000க்கும் மேற்பட்ட பிளைட்டுகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. 4000 ரூபாய் இருந்த டிக்கெட், அதாவது நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு மினிமமா வந்து 4000 to 5000 இந்த டிக்கெட் 88,000 ரூபாய் விற்குது. மனிதாபிமானம் வந்து நிறுவனம் நீங்க சொல்ற மாதிரி தனியார் நிறுவனம் கிட்ட வந்து முழுக்க லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கும். அவங்க கிட்ட இந்த வந்து மனிதாபிமானமும் மக்கள் சேவை செய்யக்கூடியதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குன்னு நம்ம அங்கதான் பாக்குறோம். என்னன்னா இந்த எரியிற வீட்டுல புடுனதெல்லாம் லாபம் ஆல்ரெடி அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு விமானத்துடைய பயண டிக்கெட் 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஏற்கனவே இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து டெல்லி போனா கூட ஒரு 8000 ரூபாய் டெல்லிக்கு போயிட முடியும். அங்க இருந்து நம்ம முன்கூட்டியே திட்டமிட்ட 4000 ரூபாய் கூட டிக்கெட்டுகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா இன்னைக்கு 35,000, 45,000, 1 லட்சம் ரூபாய் இது மாதிரியான டிக்கெட்கள் இப்ப இந்த நிறுவனம் தவறு செஞ்சாங்க. இப்ப அந்த நிறுவனங்கள் மக்கள் பாதிப்படுறாங்க. அப்ப மற்ற நிறுவனங்கள் கை கொடுக்கணும்ல. மற்ற நிறுவனங்கள் நாங்க இருக்கிறோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லி கை கொடுக்கணும். அந்த நிறுவனங்களும் ஒருத்தரும் 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் டிக்கெட் விலை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சேவை செய்வாங்க சார்? டெஃபினட்டா இங்க வந்து திரும்ப அதே தான் நம்ம ஸ்டார்டிங் பேசின கான்செப்டே தான். பிரைவேட்னு பார்த்தா அவனோட முதல் நீட் மணி தான். இங்க மனிதாபிமானத்துக்கு அவன் கிட்ட இடமே இல்லை. அதாவது நான் ஒரு 90% என் மணியை சம்பாதிச்சேன்னா அதுல இருந்து ஒரு 10% நான் செய்வேனே கண்டி. கவர்மெண்ட் வந்து 80% நான் மக்களுக்காக தான் இருக்கேன், 20% டேக்ஸ் வாங்கி 80% நான் மக்களுக்காக செய்யறேன்ற ஒரு மைண்ட் செட் வந்து டெஃபினட்டா பிரைவேட் கிட்ட வராது சார். கிட்டத்தட்ட இதுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். கேன்சலேஷன் ஃபிளைட் ஆகுது, முழுக்க இண்டிகோ மேலதான் தப்பு. அப்ப அந்த கேன்சலேஷன் சார்ஜ் யார் ஏத்துக்கணும்? நிறுவனம் ஏத்துக்கல. கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து 827 கோடி இது மூலமா லாஸ் ஆயிருக்கு. இதுதான் இந்த விஷயங்களை தான் பிரைவேட் வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து, அதாவது நாங்க செஞ்சாலும் நஷ்டம், நான் தான் நஷ்டம். அந்த கான்செப்ட் தான் சார். நான் வந்து நஷ்டம் அடைய மாட்டேன். ஏன்னா நான் இங்க வந்து பெரும்பான்மையான பிளைட்ஸ் நான் தான் வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னன்னா இவன் 60.4% கிட்டத்தட்ட வச்சுட்டு இருக்கான். இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் பண்ணான். என்னன்னா கிட்டத்தட்ட 10% வேஸ்ட் ரூட்டா அவங்க கிட்ட வந்து குறைச்சிட்டான். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தாமதமான முடிவா தான் சார் நான் பாக்குறேன். ரொம்ப குறைவான ஒரு நடவடிக்கை. கண்டிப்பா சார், உண்மைதான் சார். சார் இங்க வந்து மார்க்கெட்டை வந்து பெருசு பண்ணோம் சார். இங்க போட்டி போடுறதுக்கு 20-30 பேர் இருந்தா மட்டும்தான் அங்க வந்து மக்களுக்கான நலனையே நம்ம பார்க்க முடியும் சார். சின்னதா ஒரு மளிகை கடை உங்க ஏரியால ஒரே மளிகை கடை இருக்குன்னா அவன் சொல்ற ரேட்டு தான் சார் அந்த மளிகை கடையில. சேம் எக்ஸாம்பிள் தான். அங்கேயே ஒரு 10 கடை இருந்துச்சுன்னா ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் வந்து மக்களை கவரணுன்றதுக்காகவே ரேட் குறைப்பான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே டெஃபினட்டா வந்து எல்லா மார்க்கெட்லயும் வரணும். மார்க்கெட்னு இருக்குன்னா அங்க டெஃபினட்டா வந்து டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக ஏகப்பட்ட கம்பெனிஸை வந்து உள்ள எடுத்துட்டு வரணும். கவர்மெண்ட் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம கவர்மெண்ட் கிட்ட பெரும்பான்மையான ஷேரை வச்சுக்கிட்டோம். பிளஸ் வந்து பிரைவேட் நிறுவனங்கள் வருதுன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயங்கள் கொடுத்து ஒரு 15 நிறுவனம் 20 நிறுவனம் உள்ள வச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள வந்து அவங்க போட்டி மனப்பான்மையில டெஃபினட்டா மக்களுக்கான விஷயத்த மக்களுக்கான நன்மையை செய்வாங்க. அவங்களுக்கான ஃபீஸை வந்து கொஞ்சம் குறைச்சு மக்களுக்கு என்ன, அதாவது அவங்களுக்கான ஃபீஸை குறைக்கிறது கூட டைரக்டா மக்களுக்கு நல்லனா பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து பேசஞ்சர்ஸை கவர் பண்றதுக்காக அந்த விஷயத்த பார்ப்பான். டெஃபினட்டா அது வந்து பீப்புள்ஸ் நீடா தான் இருக்கும். இதை வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா இந்த மாதிரி யாரையுமே வந்து மோனோபொலியா ஆக்க விடாம இது வந்து ஒரு மிக்சடு எக்கனாமி, ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கின்னு இங்க மக்கள் தான் முக்கியம், மற்றவங்க எல்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான் அப்படின்ற விஷயத்த நினைவுல வச்சுட்டு இதை ஒரு பெரிய பாடமா எடுத்துட்டு வர காலங்கள்ல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும் சார். நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. கண்டிப்பா தீர்வுகள் தரக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது இந்த இண்டிகோ அப்படின்ற இந்த நிறுவனத்துடைய பிரச்சனைகளும் ஓரிரு நாட்கள்ல சரியாக சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்பவும் மக்களுக்கு விரைவில் நல்ல தீர்வு காண்றதை நம்ம நேயர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்கள் நான்.